ஜெய் கணேஷா. ஓம் நம சிவாய. ஓம் சக்தி. இன்றைக்கு நாம் இருக்கின்ற திருத்தலமானது திருவண்ணாமலையார் கோயில். பஞ்சபூத ஸ்தலங்களிலே அக்னி ஸ்தலமாக இருப்பது தான் திருவண்ணாமலையார். அண்ணாமலையாரை நம்ம பார்க்கணும் இல்லையா? அண்ணாமலையாரை தரிசிக்கணும். உலகம் முழுதும் எங்கெங்கேயோ நாம் தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். தெய்வ தமிழை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தெய்வமாக பலரும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு நான் இப்போது அண்ணாமலையாரை காட்டப் போகிறேன். பாருங்க, இங்கே இருக்கின்ற அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாள் தான் கருவறையில் இருப்பவர் தான் நினைப்போம். ஆனால் திருவண்ணாமலை என்று சொல்லும்போது உங்களை நான் ஈசனிடம் கொண்டு செல்ல போகிறேன். ஈசனை காட்டப் போகிறேன். இங்கிருந்து பார்க்குறீங்களா, ஒரு மலை தெரிகிறது பார்த்தீங்களா? இதுதான் சிவன். எல்லாரும் சிவனை தேடி எங்கெங்கேயோ போவாங்க. ஆனால் இங்கே யுக யுகமாக மலையே சிவன் தான் மலையாக இருக்கின்றார். அக்னி ஸ்வரூபமாக இருக்கின்ற சிவபெருமான் தான் யுகமாக மாறி மாறி அந்த அக்னியானது மாறி நெருப்பானது மாறி இன்று மலையாக இருக்கின்ற ஒரு ஸ்தலம், அருமை பெற்ற ஒரு ஸ்தலம் திருவண்ணாமலை தலம். அந்த அக்னீஸ்வரனாக இருக்கின்றவர் தான் சிவபெருமான். அந்த அக்னீஸ்வரனாக இருக்கின்ற சிவபெருமான் திருவண்ணாமலையாகவே காட்சியளிக்கின்றார். அதனால்தான் சிவபெருமானுக்கு அண்ணாமலையார் என்ற பெயர் உண்டு. கருவறையில் நீங்கள் தேடி செல்வதை காட்டிலும் முதலாக அண்ணாமலையாராகி இருக்கின்ற சிவனை பார்ப்பதுதான் ஐதீகம். ஒவ்வொருத்தரும் பௌர்ணமி கிரிவலுகின்ற ஐதீகம். ஏன் நாம் பௌர்ணமியில் கிரிவலம் வர வேண்டும் அப்படி என்று சொன்னால், சந்திரன் சூரியன் பித்திருக்காரகன் என்று சொல்லப்படுகின்றது, சந்திரன் ஆத்மகாரகன் என்று சொல்லப்படுகின்றது. அந்த மாதிரி இருக்கின்ற நேரத்தில் பௌர்ணமி தன்னழல் குளிர்ச்சி பொருந்தியது. பித்தா பிறைச்சூடி பெருமானை அருளாராய் நம்ம பார்த்துருக்கோம். இறைவனே திங்களை தன் தலைமையில் சூடி கொண்டவர் தான் அந்த சிவபெருமான். பௌர்ணமி நேரத்தில் என்ன பார்க்கணும், இந்த பிரபஞ்சமே முழு கதிரியக்கத்தோட இயங்கும். பௌர்ணமியில சந்திரன்கிட்ட இருந்து ஒளிக்கற்றைகள் எல்லாம் நம்முடைய பூமியின் மேல் வருகின்றது. அப்படி ஒளிக்கற்றைகள் வரும்போது பௌர்ணமி சந்திரன் மாத்துருக்காரகன். சந்திரன் யார் என்றால் அந்த நேரத்தில் ஆதிபராசக்தி தான் சந்தனாக இருக்காங்க. அதனால்தான் திருக்கடையூர்ல பார்த்தீங்கன்னா அபிராமி பட்டருக்கு அந்த பௌர்ணமி நிலவாக காட்சி கொடுத்தது. பௌர்ணமி நேரத்திலே அம்பிகையானவள் நிலவாக காட்சியளிப்பாங்க. அந்த நேரத்திலே அம்பிகையினுடைய நிழலானது அண்ணாமலையார் சிவமாக இருக்கின்ற இந்த மலையில் ஏற்படும். அப்போ சிவனும் சக்தி இணைந்த அம்சம் எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த திருவண்ணாமலை மட்டும்தான் கிடைக்கும். அதனால்தான் பௌர்ணமி நேரத்துல கிளி வரும்போது அம்பிகையோட ஸ்தலத்தையும் அந்த அம்பிகையுடைய அருளையும் பெறுவோம். அந்த அம்பிகையினுடைய கண் பார்வை பட்டு அம்பிகையுடைய அந்த ஆசை பொருந்திய அந்த கிரகணங்கள் பட்டு அந்த சிவபெருமானாக இருக்கின்ற அந்த திருவண்ணாமலையோடு இணையும் போது அர்த்தநாரீஸ்வரராக தரிசித்து அந்த ஒரு தன்மையை கிடைக்கும். அதே மட்டும் இல்லை, எந்த ஒரு சித்தர்களாக இருந்தாலும் நம்மளோட சித்தர் வழிபாடு என்றைய தினத்தில் ஆரம்பித்தால் நல்லது என்று சொன்னால் பௌர்ணமி ஆரம்பித்தாது நல்லது. பௌர்ணமி எல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் சித்தர் பீடங்களுக்கு செல்கின்றோமோ அங்கெல்லாம் அந்த சித்தர்களுடைய அருளாசி கிடைக்கும். பௌர்ணமி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழகு பொருந்தி இந்த ரம்மியமான மலையில் யுகமாக வாழ்ந்த ஞானிகள், முனிவர்கள், தேவர்கள், அதே போல் சித்தர்கள் எல்லாம் இந்த பௌர்ணமியில கிரிவரம் வருவதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது. அடிமுடி காணாத இறைவனாக காட்சியளித்த ஸ்தலம்தான் திருமாலுக்கும் பிரம்மாவுக்குமே அடிமுடி காண முடியாத ஸ்தலமாக இருந்ததுதான் இந்த திருவண்ணாமலை. அக்னீஸ்வரராக இருக்கின்ற அக்னிமலையாக இருக்கின்ற திருவண்ணாமலை பௌர்ணமி நேரத்தில் இந்த கிரிவலம் வரும்போது பலவிதமான அதீத சக்திகளும் அதீத ஆற்றல் பெறலாம். தெய்வ அருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் தெய்வ சக்தியோட அருள் எல்லாம் உங்கள் உடம்புக்குள் வாங்கணும். ஜீவாத்மாவே பரமாத்மாக்குள்ள வரணும், ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வருகின்ற முதல் ஸ்தலம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அக்னீஸ்வரராக இருக்கின்ற இந்த அண்ணாமலையாரோட ஸ்தலம் தான். யாரெல்லாம் சிவன் அனுபூதி பெற வேண்டுமோ, யாரெல்லாம் சிவனுடைய அந்த அருளை பெற வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ முதல் ஸ்தலமாக இந்த திருவண்ணாமலைக்கு வாருங்கள். அண்ணாமலை அவருடைய அருளை பெறுங்கள். அண்ணாமலையாக சிவனாக காட்சியளிக்கின்ற அந்த சிவபெருமானை வழிபடுங்கள். அடிக்கடி சொல்வேன் நான், காஞ்சிபுரத்தில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்றது காரணம். யுகமாக இருந்து வருகின்ற இந்த மலைதான் சிவன் தான் இங்க திருவண்ணாமலை. கைலாச மலையில நம்ம சுற்றி வர முடியும், கைலாச மலையில ஏற முடியாது. இந்த டைம் மிஷின் மாதிரி
கைலாச மலையில ஏறும்போது நம்ம வயசாகி இறந்துடுவோம். அந்த அளவுக்கு அது அதீத சக்தி. கைலாசத்துக்குள்ளதான் தொட முடியாது. ஆனால் இங்க இந்த இடத்துல பூலோக கைலாசம் எது, யாராலும் வர முடியாத ஒரு கைலாசத்தை இந்த அண்ணாமலையாருடைய கைலாசத்துக்கு வரலாம். இந்த அண்ணாமலையாருடைய மலையை தொடும்போதே நீங்கள் சிவபெருமானை தொடுகிறீர்கள் அர்த்தம். சிவபெருமானுடைய பாதத்தை தொடுகிறீர்கள் அர்த்தம். ஏன்னா சிவம் தான் இது. அறிவியல் ஆராய்ச்சியர்களுக்கு ஆராய்ச்சிக்குட்பட்டது, ஆச்சரியமூட்டக்கூடிய அவையிலே அமைந்தது தான் இந்த ஸ்தலம். அதால சிவனை பார்க்கணும் துடிக்கிறவங்க எல்லாருமே, சிவபெருமானை தொடணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த அண்ணாமலையாராக காட்சியளிக்கின்ற அந்த சிவ மலையை தொட்டு கும்பிட்டாலே போதும், உங்களுக்கு சிவனுடைய அந்த அருளும் கடாட்சம் பெருகும். ஓம் அண்ணாமலையாருக்கு அரோகரா, ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க என்று அண்ணாமலையை பாதத்தை தொடும்போதே, மலையை தொடும்போதே சிவனருக்கு கிடைக்கும். ஒரு முறையாவது நமக்கு வருகின்ற பேர் கிடைக்கும். நான் பஞ்சபூத ஸ்தலம் எல்லாம் போயிட்டேன், என்னால் திருவண்ணாமலைக்கு மட்டும் வர முடியலேன்னு நினச்சிட்டு இருந்தேன். சமயபுரத்தை அவள் பார்க்க கிளம்பின்ற நேரத்தில் மருவத்திருமான மலையினூராக அடுத்ததாக இன்றைக்கு திருவண்ணாமலை ஸ்தலத்தில், அதுவும் அருணகிரிநாதருக்கு ஈஸ்வரன் காட்சி தந்த ஸ்தலம். அதே போல அருணகிரிநாதருக்கு முருகருடைய காட்சி தந்த ஸ்தலம் தான் இந்த ஆயிரங்கால் மண்டபம். இதில் ஒரு மண்டபத்தில் தான் முருகர், ஒரு காலில் தான் ஆயிரங்கால் மண்டபத்தில், ஒரு கால் மண்டபத்தில் தான் முருகர் இருந்து காட்சி கொடுத்த ஸ்தலம். அடுத்தது அதையும் பார்க்க போகிறேன். நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த ஆயிரங்கால் மண்டபம், இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் தான் முருகர் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த ஸ்தலமாக சொல்லப்படுகின்றது. சிவனும் முருகனும் வேறு இல்லைன்னே சொல்லுவாங்க. அதனால தான் சுவாமி மலை என்று சொல்லுவாங்க. சுவாமி மலைக்கு போல அறுபடை வீடியும் தரிசித்த புண்ணியம் எங்கே வேணும்னா இந்த அண்ணாமலையார் தரிசித்தாலே போதும். முருகனுடைய அறுபடை வீடை தரிசித்த பெருமையும் நமக்கு கிடைக்கும். சிவன் வேறு இல்லை, முருகன் வேறு இல்லை, அந்த அளவுக்கு சிவத்துவம் புரிந்தவர்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட அக்னி முனீஸ்வராக இருக்கின்ற, அக்னீஸ்வரனாக இருக்கின்ற அண்ணாமலையாராக, திருவண்ணாமலையாக காட்சியிருக்கின்ற சிவபெருமான பாதத்தை தொழுது பணிவோம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.